ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு முக்கிய ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு அதிரடியான இம்பார்ட்டண்டான நாளானது வரப்போகுது. என்றைக்கின்னு கேட்குறீங்களா? ஜூன் மாதத்தில் கடைசியாக தாங்க. இப்போ ஜூன் மாதம் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் கடைசியாக 29ஆம் தேதி தான் ஒரு எச்சரிக்கையான நாள். அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்னைக்கு நிறைஞ்ச திங்கக்கிழமை. ஸோ இந்த திங்கக்கிழமை யாருக்கு உகந்த நாள்? கிரகத்தில் சந்திரனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் சந்திரனுக்கு உகந்த இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த நாளில் சந்திரன் முழுசாக பிரகாசமாக தெரிவார். அப்படி அவர் முழுசாக பிரகாசமாக தெரியக்கூடிய நாள் பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாளுக்கான பெயர் பௌர்ணமி. ஆமாங்க, ஆணி பௌர்ணமி தான் திங்கக்கிழமை வருது. இந்த பௌர்ணமி கரெக்டாக திங்கக்கிழமை வர்றதுனால, அதுவும் சந்திரனுக்கு உகந்த நாளில் வர்றதுனால இந்த பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கோ, அதோடு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது இந்த மாதிரி நிறைய இருக்கோ. அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக பார்க்கப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பௌர்ணமியுடைய தாக்கங்கள் கிரகங்கள் மூலியமாக தான் உங்களுக்கு என்னங்கிறது குறிப்பிடப்படுது. அதனால் வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு முற்றிலும் பயன் பெறுங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசியில் சேர்ந்த அத்தனை பேருக்கும் பத்திர ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ராஜயோகம் வருதுங்க. அதனால் இந்த ஆணி பௌர்ணமியிலிருந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி என்னடா பத்திர ராஜயோகம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வாங்க, உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரெக்டாக ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆணி மாத பௌர்ணமியானது பிறக்க இருக்குது. இந்த ஆணி மாத பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால புதத்திய யோகமானது உருவாக போகுது. கூடவே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் இந்த பௌர்ணமி துவங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்றனர். இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஜூன் 29ஆம் தேதி அந்த அமாவாசையுடைய தாக்கம் பௌர்ணமியில் ஏற்படுற மாதிரி புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறாங்க. அதோடு 29ஆம் தேதியே செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சகத்துக்கு கொடுக்க போகிறார். ஸோ இப்பேற்பட்ட பௌர்ணமியில் தான் பத்ர ராஜயோகங்கிற ஒரு ராஜயோகமானது உருவாகுது. இந்த ராஜயோகம் உருவாகிறது கிரக அமைப்புகள் இதெல்லாம் வைத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் அற்புதமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. மெயினாக பதவி மாற்றம் அப்படிங்கிற ஒரு மாற்றமானது உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். பதவி மாற்றம், பதவி உயர்வு இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத பல உயர்வு கிடைக்கும். குருவோடு ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய நன்மைகள் கூட உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு உண்டாகும். 2வது இடத்திற்கு குருவின் 5ஆம் பார்வையாக இருப்பதால் அபரிவிதமாக பொருள் சேர்க்கை உண்டாகும். அதனால் இந்த பௌர்ணமியில் பொருள் சேர்க்கையை பெருமளவு நீங்கள் முயற்சி பண்ணாமையே அடையலாம் என்பது இந்த இடத்துல புரிந்துக்குங்க.
அதுக்கப்புறம் 4 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இந்த பௌர்ணமியில் இருப்பதால் வேலை பிரச்சனை என்று செல்பவர்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கி பதவி உயர்வு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு கடன், வழக்கு, நோய், எதிர்ப்பு, இது பகை மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கான இடமானது 6வது இடம். இதில் குரு பார்வை இருப்பதால் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள், எதிரிகள் எல்லாமே இந்த பௌர்ணமியில் அழிவார்கள். கடனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அந்த பணியின் மூலமாக அடமானம் வைத்த பணத்தை மீட்டெடுப்பது உங்களால் முடியும். நிறைய பேருக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் என்று கூட இந்த காலகட்டத்தை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆணி பௌர்ணமியில் ஏன்னா குரு அந்த மாதிரி இருக்கிறாரு, அதை வைத்து இந்த மாதிரி பலன்கள் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. அதே போல் இன்னொரு வேலை கிடைத்தால் மட்டும் இருக்கின்ற வேலையை விடுவது இப்போதைக்கு நல்லது. இல்லையெனில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு புதிய வேலைக்கு முயற்சிப்பது நல்லது. பொறுமையாக இருந்தால் போதும், பின்னர் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கார பெண்களுக்கு கூட ஆளுமைங்கிறது அதிகரிக்கும். சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் உண்டாகும். நிறைய பேர் காமர்ஸ் தொழில் தொடங்குறதாக இருந்தால் தொடங்கலாம். இப்போ நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதோடு உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருப்பதால் பெரிய பலம் கூட இந்த பௌர்ணமியில் கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதோடு 45 வயதுக்கு உட்பட்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த பௌர்ணமி இருக்கும். 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அடிவயிறு, கழிவு பாதைகள்லாம் ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டும். குழம்பிக் கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாமே மாறி மாணவர்கள் உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக மாணவர்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு வெற்றி வாகை சூடக்கூடிய பௌர்ணமியாக உங்கள் ராசிக்கு இருக்கும். சிந்தனை மெயினாக நன்றாக இருக்கும். நிறைய புதிய ஆடைகள், பரிசுகள் கிடைக்கும். அதுக்கான யோகமும் உண்டு. வருமானத்தில் இருந்த தொய்வு நிலை மாறும். குடும்பத்தில் சுப செலவுகள் சேரும். வருமானம் பெறக்கூடிய பௌர்ணமி காலகட்டம் என்று சொல்லலாம். வேலைக்கே செல்ல மாட்டேன் என்று கூறியவர்கள் கூட வேலைக்கு செல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் பேச்சை கேட்பார்கள். முருகனின் அருள் உங்களுக்கு அற்புதமாக இந்த பௌர்ணமியில் இருக்குது. மாணவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல குருமார்கள் அமைவார்கள். பொறுப்பு ஒழுக்கத்தோடு கூடிய படிப்பு நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்திற்கான அமைப்பு உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ இந்த ஆணி பௌர்ணமியில் செல்வ வள உயர என்ன வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியது என சொல்லப்படுது. அதிலும் சித்திரை, தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆனி மாத பௌர்ணமியும் தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆனி மாதத்தில் தான் நிறைவு செய்வார். ஸோ தை முதல் ஆனி வரையிலான இந்த காலத்தை உத்தராயண காலம் என்று சொல்லப்படுது. அதிலும் இந்த ஆண்டு சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் பௌர்ணமி இணைந்து வருவதால் இது தவறவிடக்கூடாது. இது அபூர்வ பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலையை கட்டி போட்டு என்ன நீங்கள் வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கும். அதுதான் இந்த பௌர்ணமியுடைய ஸ்பெஷலு. அதனால் இந்த பௌர்ணமியில் அந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.